ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎஸ் ப்ரோ. இன்னைக்கு டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் சீரீஸ்ல கிளாஸ் நம்பர் 14 பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம 13 கிளாஸஸ் பார்த்துருக்கோம் டைம் அண்ட் டிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அதோட கண்டினியூவேஷனாக தான் இந்த கிளாஸ் இருக்க போது. இதுக்கு முந்தைய கிளாஸ் பார்க்காதவங்க அதெல்லாம் பார்த்துட்டு நீங்க ஆர்டரா பார்த்துட்டு வரும்போது உங்களுக்கு நம்ம பார்க்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப கிளியரா புரியும். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உடனே உங்களை வந்து ரீச் ஆகும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஜிஎஸ் ப்ரோ ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் வந்து ஆப் ஸ்டோர்ல அவைலபிளா இருக்கும். அதை நீங்க டவுன்லோட் பண்ணீங்கன்னா நம்ம யூடியூப்ல எடுக்கக்கூடிய கிளாஸ்க்கான ஃப்ரீ நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அங்கே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஜாமெட்ரி, மென்சுரேஷன் அண்ட் கோஆர்டினேட் ஜாமெட்ரிக்காக பெய்ட் கோர்ஸ் ஒன்று நம்மளோட ஆப்ல வந்து போய்கிட்டு இருக்கு. அது உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா அந்த கோர்ஸ்ல வந்து நீங்க பேசிக்ல இருந்து எல்லாமே கத்துக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல அந்த கோர்ஸை நீங்க வாங்கி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம டைரக்டா கிளாஸ்க்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Two trains running between Bangalore and Chennai start at the same time from their respective locations and proceed towards each other at a speed of 80 km per hour and 95 km per hour. When they meet, it is found that one train has traveled 180 km more than the other. The distance between Bangalore and Chennai is ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். 2022 சிபிஓல கேட்ட கொஸ்டின். ஆக்சுவலா அந்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரெண்டு ட்ரெயின், ஓகேங்களா, டூ ட்ரெயின்ஸ் ரன்னிங் பிட்வீன் பெங்களூர் அண்ட் சென்னை ஸ்டார்ட் அட் த சேம் டைம் from their respective location and proceed towards each other அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த இடத்துல என்ன மீன் பண்றாங்க அப்படின்னா, நமக்கு ஃபர்ஸ்ட் நான் ஒரு சின்ன டயக்ராம் மாதிரி டிரா பண்ணிக்கிறேன். இங்க பாருங்க, இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இதை பெங்களூர்னு வச்சுக்கலாம், இதை வந்து சென்னைன்னு வச்சுக்கலாம். பெங்களூர்ல இருந்து ஒரு ட்ரெயின் சென்னையை நோக்கி போகுது, சென்னையில இருந்து ஒரு ட்ரெயின் பெங்களூரை நோக்கி வருது. ரெண்டுமே சேம் டைம் தான் கிளம்புதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வார்த்தை இருக்கு பாத்தீங்களா, ரெண்டுமே சேம் டைம் தான் கிளம்புது. ஓகே, இப்போ ரெண்டுமே டுவார்ட்ஸ் ஈச் அதர், அப்போ ஒன்னு ஆப்போசிட் டைரக்ஷன்ல பார்க்க வருது. இதுல ஃபர்ஸ்ட் பெங்களூர்ல இருந்து கிளம்பிச்சு இல்லையா, அந்த ட்ரெயினோட ஸ்பீட் வந்து 80 கிலோமீட்டர் பெர் அவர். ஓகேவா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ட்ரெயினோட ஸ்பீட் வந்து 80 கிலோமீட்டர் பெர் அவர் இருக்க போது. அதே மாதிரி சென்னையில இருந்து கிளம்பின அந்த ரெண்டாவது ட்ரெயினோட ஸ்பீடு வந்து 95 கிலோமீட்டர் பெர் அவர். ஓகே, இப்போ அடுத்து என்னன்னா வென் தே மீட், அப்போ கண்டிப்பா ரெண்டும் சேம் டைம் கிளம்பிடுச்சு. அப்போ வரும்போது இடையில ஏதோ ஒரு இடத்துல மீட் பண்ணும். அப்படி மீட் பண்ணும்போது வென் தே மீட், இட் இஸ் ஃபவுண்ட் தட் ஒன் ட்ரெயின் ஹஸ் டிராவல்ட் 180 கிலோமீட்டர் மோர் தென் த அதர். இப்ப இந்த இடத்துல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்க பாருங்க, இப்போ ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல வருதா, அப்ப ஏதோ ஒரு இடத்துல மீட் பண்ணுது. அப்ப இதுதான் நம்ம மீட்டிங் பாயிண்ட்னு வச்சுப்போம். இந்த எம்னு போட்டிருக்கிற இந்த இடம் தான் மீட்டிங் பாயிண்ட்னா, இந்த பில இருந்து இந்த எம் வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ட்ரெயின் கவர் பண்ணிருக்கும். பாருங்க, இந்த ட்ரெயினை நான் ஏன்னு வச்சுக்கிறேன். பெங்களூர்ல இருந்து கிளம்பின ட்ரெயினோட பேரு ஏன்னு வச்சுக்கிறேன். அதே மாதிரி சென்னையில இருந்து கிளம்பின ட்ரெயினோட பேரை வந்து பின்னு வச்சுக்கிறேன். ரெண்டுக்கும் நேம் பண்ணியாச்சு. ஏன்னு ஒரு ட்ரெயின் இருக்கு, பின்னு ஒரு ட்ரெயின் இருக்கு. இப்ப இந்த ஏங்கிற ட்ரெயின் வந்து கவர் பண்ண டிஸ்டன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பெங்களூர்ல இருந்து இந்த மீட்டிங் பாயிண்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய இவ்வளவு டிஸ்டன்ஸ் வந்து ஏ ட்ரெயின் கவர் பண்ணிருக்கோம். அதே மாதிரி சென்னையில இருந்து இந்த மீட்டிங் பாயிண்ட் வர இருக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸ் வந்து இந்த பி ட்ரெயின் கவர் பண்ணிருக்கோம். இதுல ஒரு ட்ரெயின் கவர் பண்ண டிஸ்டன்ஸ் இன்னொரு ட்ரெயின் கவர் பண்ண டிஸ்டன்ஸை விட 180 கிலோமீட்டர் ஜாஸ்தி இருக்குதுன்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, இந்த ரெண்டு ட்ரெயினுக்கும் வேற வேற ஸ்பீடு. இந்த ஏங்கிற ட்ரெயின் வந்து 80 கிலோமீட்டர் பெர் அவர் ஸ்பீட்ல வருது, பிங்கிற ட்ரெயின் வந்து 95 கிலோமீட்டர் பெர் அவர் ஸ்பீட்ல வருது. அப்ப ரெண்டுமே ஒரே டைம்ல கிளம்பி இருந்தாலும் இந்த மீட்டிங் பாயிண்ட்டுக்கு வந்து ரீச் ஆகிறதுக்கு ரெண்டு ட்ரெயினும் எடுத்துக்கிட்ட டைம் வந்து ஈக்குவலா தான் இருக்கும். இதை நான் வந்து தொடர்ச்சியா எல்லா கிளாஸ்லயும் சொல்லிட்டு இருக்கேன். மீட்டிங் கண்டிஷன் சொல்லும் போது ரெண்டு ட்ரெயின் ஒரே நேரத்துல கிளம்புதுன்னா, அப்ப அது ரெண்டும் ஒரு இடத்துல மீட் பண்ணுதுன்னா, இந்த மீட்டிங் பாயிண்ட்டுக்கு வந்து சேர்றதுக்கு இந்த ரெண்டு ட்ரெயினும் எடுத்துக்கிட்ட டைம் வந்து கான்ஸ்டன்ட். ஓகேவா? சோ இந்த பெங்களூர்ல இருந்து மீட்டிங் பாயிண்ட்டுக்கு வரதுக்கு ஏங்கிற ட்ரெயின் எடுத்துக்கிட்ட டைம், அதாவது இங்க இருந்து இங்க வரதுக்கு இந்த ஏங்கிற ட்ரெயின் எடுத்துக்கிட்ட டைமும், அதே மாதிரி சென்னையில இருந்து இந்த மீட்டிங் பாயிண்ட்டுக்கு வரதுக்கு இந்த பிங்கிற ட்ரெயின் எடுத்துக்கிட்ட டைமும் எப்படித்தான் இருக்க போகுது, சேமா தான் இருக்க போகுது. ஸோ இதுவும் டி தான், இதுவும் டி தான். அப்ப அந்த இடத்துல டைம் கான்ஸ்டன்ட் நமக்கு தெரிஞ்சு போச்சு. இப்ப டிஸ்டன்ஸ் வைஸ் பார்க்கும்போது இந்த பில இருந்து எம் இது ஏ கவர் பண்ண டிஸ்டன்ஸ், இந்த சில இருந்து எம் இது பி கவர் பண்ண டிஸ்டன்ஸ். இந்த ரெண்டு டிஸ்டன்ஸ்ல எந்த டிஸ்டன்ஸ் ஜாஸ்தியா இருக்கும், எந்த ட்ரெயின் அதிகமான டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிருக்கும்னு பாத்தீங்கன்னா, எந்த ட்ரெயின் வேகமா வருதோ அந்த ட்ரெயின் தான் கண்டிப்பா அதிகமான டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிருக்க முடியும். அப்ப அப்படி பார்க்கும்போது நமக்கு இந்த பிங்கிற ட்ரெயின் சென்னையில இருந்து கிளம்பிச்சுல, அந்த பிங்கிற ட்ரெயின் தான் 95 கிலோமீட்டர் பெர் அவர் ஸ்பீட்ல வருதுங்கிறதுனால இந்த C2M, ஓகேங்களா, C2M தான் நமக்கு B2M இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை விட ஜாஸ்தி இருக்கும். அப்போ நமக்கு ஏங்கிற ட்ரெயின் கவர் பண்ண டிஸ்டன்ஸை விட பிங்கிற ட்ரெயின் கவர் பண்ண டிஸ்டன்ஸ் தான் ஜாஸ்தியா இருக்கும். அதுதான் எவ்வளவு ஜாஸ்தியா இருக்கும்னு சொல்லியிருக்காங்கன்னா 180 கிலோமீட்டர் ஜாஸ்தியா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல பில இருந்து எம் வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் நீங்க எக்ஸ் கிலோமீட்டர் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, இந்த எம்ல இருந்து சி வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் நீங்க என்ன எடுக்கணும், எக்ஸ் பிளஸ் 180 கிலோமீட்டர்னு எடுத்துக்கணும். புரியுதா? ஒரு ட்ரெயின் இந்த
ஃபர்ஸ்ட் ஏங்கிற ட்ரெயின் வந்து 80 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீட்ல வரதுனால இது கவர் பண்ண டிஸ்டன்ஸை விட பிங்கிற ட்ரெயின் 95 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீட்ல வரதுனால அதிகமான டிஸ்டன்ஸை கவர் பண்ணியிருக்கோம். அதனால தான் நமக்கு இந்த டிஸ்டன்ஸ் வந்து இந்த டிஸ்டன்ஸை விட 150 கிலோமீட்டர் ஜாஸ்தியா இருக்கும்னு சொல்லி போட்டிருக்கிறேன். ஓகே, இப்போ இந்த கொஸ்டினை எப்படி நம்ம சிம்பிளா முடிக்கிறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நமக்கு தெரியும் இங்க பெங்களூர்ல இருந்து மீட்டிங் பாயிண்ட்டுக்கு வரதுக்கும் சென்னையில இருந்து மீட்டிங் பாயிண்ட்டுக்கு வரதுக்கும் இந்த ரெண்டு ட்ரெயின் எடுத்துக்கிட்ட டைம் வந்து கான்ஸ்டன்ட். அப்ப டைம் கான்ஸ்டன்டா இருக்கக்கூடிய பட்சத்துல நம்ம என்ன சொல்லியிருப்போம், டைம் கான்ஸ்டன்டா இருந்ததுன்னா நமக்கு டிஸ்டன்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷன் டு ஸ்பீடு, அதாவது டிஸ்டன்ஸ் ரேஷியோ தான் நமக்கு ஸ்பீட் ரேஷியோவா இருக்கும். அது அல்லது ஸ்பீட் ரேஷியோ தான் நமக்கு டிஸ்டன்ஸ் ரேஷியோவா இருக்கும். இப்போ இந்த இடத்துல பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் ட்ரெயின் கவர் பண்ண டிஸ்டன்ஸுக்கும் ரெண்டாவது ட்ரெயின் கவர் பண்ண டிஸ்டன்ஸ்க்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் தான் எவ்வளவு, 150 கிலோமீட்டர். அப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த ரெண்டு ட்ரெயினுக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்பீட் ரேஷியோ எழுதுறேன். ரெண்டு ட்ரெயினோட ஸ்பீட் ரேஷியோ எழுதுனீங்கன்னா என்ன வரும், ஃபர்ஸ்ட் ட்ரெயினோட ஸ்பீட் எவ்வளோ 80 கிலோமீட்டர் பெர் ஹவர், ரெண்டாவது ட்ரெயினோட ஸ்பீட் எவ்வளோ 95 கிலோமீட்டர் பெர் ஹவர். இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு 16 டைம்ஸ் வரும், இங்க வந்து 19 டைம்ஸ் வரும். ஸோ 16:19 தான் நமக்கு ஸ்பீட் ரேஷியோ. அப்போ ஆட்டோமேட்டிக்கா டிஸ்டன்ஸ் ரேஷியோ என்னவா தான் இருக்கும், 16:19 தான். அப்ப ரெண்டு ட்ரெயினும் இந்த மீட்டிங் பாயிண்ட் வர வரைக்கும் அது ரெண்டும் கவர் பண்ண டிஸ்டன்ஸ்க்கான ரேஷியோ எவ்வளோ 16:19. அப்போ நமக்கு டிஸ்டன்ஸ் ரேஷியோ தெரிஞ்சு போச்சு. ஏன்னா டைம் கான்ஸ்டன்டா இருக்கிறதுனால தான் நமக்கு ஸ்பீட் ரேஷியோ என்னவோ அதுதான் நம்ம ஆட்டோமேட்டிக்கா டிஸ்டன்ஸ் ரேஷியோவா எடுத்துக்கிறோம். அப்போ பாருங்க, இந்த ஏங்கிற ட்ரெயின் கவர் பண்ண டிஸ்டன்ஸ் வந்து 16 யூனிட்ஸ்னு எடுத்தோம்னா இந்த பிங்கிற ட்ரெயின் கவர் பண்ண டிஸ்டன்ஸ் நம்ம எவ்வளவு எடுக்கணும், 19 யூனிட்ஸ் எடுக்கணும். அப்ப பாருங்க, இந்த இடத்துல நமக்கு கிளியரா தெரியுது ஏ ட்ரெயினை விட பி ட்ரெயின் எவ்வளவு தூரம் ஜாஸ்தி கவர் பண்ணிருக்கு, ஒரு 150 கிலோமீட்டர் ஜாஸ்தி கவர் பண்ணிருக்கு. அப்ப நமக்கு ரேஷியோ படிங்க எவ்வளவு யூனிட் ஜாஸ்தியா இருக்கு, இந்த பிங்கிற ட்ரெயின் வந்து 3 யூனிட் ஜாஸ்தி இருக்கு. ஓகேங்களா, டிஸ்டன்ஸ்க்கான ரேஷியோல நமக்கு 3 யூனிட் ஜாஸ்தி இருக்கு. அதே டிஸ்டன்ஸ் படி பார்க்கும்போது நமக்கு 150 கிலோமீட்டர் ஜாஸ்தி இருக்கு. அப்ப நமக்கு 3 யூனிட்ஸ் தான் 180 கிலோமீட்டர்னா 1 யூனிட் எவ்வளோன்னு பார்த்தா எவ்வளவு கிடைக்கும், 1 யூனிட் வந்து 60 கிலோமீட்டர். அவங்க கேட்டது என்ன, நமக்கு டிஸ்டன்ஸ் பிட்வீன் பெங்களூர் அண்ட் சென்னை. அப்ப பெங்களூர் டு சென்னை அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரெண்டு ட்ரெயினும் கவர் பண்ண டோட்டல் டிஸ்டன்ஸ் தான் நமக்கு பெங்களூர்ல இருந்து சென்னை வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். புரியுதா? அப்போ 1 யூனிட் எனக்கு 60 கிலோமீட்டர்னா பாருங்க, 16 யூனிட் போட்டா பி டு எம் உள்ள அந்த டிஸ்டன்ஸ் கிடைச்சிடும். அதே 19 யூனிட்ஸ் போட்டா சி டு எம் உள்ள டிஸ்டன்ஸ் கிடைச்சிடும். நமக்கு பில இருந்து சி வரைக்கும், அதாவது பெங்களூர் டு சென்னை வரைக்கும் டோட்டல் டிஸ்டன்ஸ் வேணும்னா இது ஒரு 16 யூனிட், இது ஒரு 19 யூனிட்ஸ். ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு 35 யூனிட்ஸ் கிடைக்கும். ஸோ 1 யூனிட் எனக்கு 60 கிலோமீட்டர்னா 35 யூனிட்ஸ் எவ்வளவு நம்ம பார்க்கும்போது நமக்கு டோட்டலா இந்த பெங்களூர்ல இருந்து சென்னை வரைக்கும் எவ்வளவு தூரங்கிறது கிளியரா கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ 35 யூனிட்ஸ் எவ்வளவுன்னு சொல்லி பார்க்கும்போது 35 into 60 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஆன்சர் வந்து 2100 கிலோமீட்டர். ஸோ கொஸ்டின்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 2100 கிலோமீட்டர். சிம்பிளான கொஸ்டின் தான். இதே ஷார்ட்கட்ல போனீங்கன்னா இப்படி போடுங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனா ஷார்ட்கட்டா படிக்க கூடாது, கான்செப்டா படிக்கணும். எதுக்காக இந்த மாதிரி ஷார்ட்கட்டை இங்க யூஸ் பண்றோம்னு சொல்லிட்டு கிளியரா புரியுதுல. மீட்டிங் பாயிண்ட்ல நமக்கு டைம் கான்ஸ்டன்டா இருக்கிறதுனால ஸ்பீட் ரேஷியோ எடுத்து எழுதுறோம். அந்த ஸ்பீட் ரேஷியோ தான் நமக்கு டிஸ்டன்ஸ் ரேஷியோவா இருக்க போது. டிஸ்டன்ஸ்க்கான டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒன்னு இன்னொன்னோட 150 கிலோமீட்டர் ஜாஸ்தியா போகுதுன்னு சொல்லிட்டு. அப்போ ரேஷியோ வச்சு பார்க்கும்போது எனக்கு டிஃபரன்ஸ் வந்து 3 இருக்கு. அப்ப ஏங்கிற ட்ரெயினை விட பிங்கிற ட்ரெயின் வந்து 3 யூனிட்ஸ் அதிகமா கவர் பண்ணிருக்கு. ஸோ அந்த 3 யூனிட்ஸ் வேல்யூ தான் எனக்கு 180 கிலோமீட்டர்னா பெங்களூர்ல இருந்து சென்னை வரைக்கும் சொல்லி பார்க்கும்போது இங்க பி டு எம் மீட்டிங் பாயிண்ட் வரைக்கும் ஒரு 16 யூனிட், எம் டு சி ஒரு 19 யூனிட், மொத்தமா ஒரு 35 யூனிட்ஸ் இருக்கு. இப்போ 35 யூனிட்ஸ் எவ்வளவு நான் கால்குலேட் பண்ணா எனக்கு பெங்களூர் டு சென்னை இருக்கக்கூடிய டோட்டல் டிஸ்டன்ஸ் கிடைச்சிடும். கிளியரா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மாடல், ஈஸியான மாடலும் கூட. ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. தீபக் goes to his office covering half of the distance by auto and rest by metro. Total time taken by him to cover the complete distance is 50 minutes. If he covers the complete distance by metro, it would take 35 minutes to reach the office. On a particular day, he goes to his office and returns by auto. Find the total time taken in the complete journey. இப்போ இந்த கொஸ்டின்ல வந்து கொஞ்சம் தெளிவா பாருங்க. தீபக் வந்து கோஸ் டு இஸ் ஆஃபீஸ். ஓகேங்களா, அவரோட ஆஃபீஸ்க்கு போறாரு. கவரிங் half ஆஃப் த டிஸ்டன்ஸ் பை ஆட்டோ, பாதி தூரத்தை ஆட்டோலையும் ரெஸ்ட் வந்து மெட்ரோ, மிச்சருக்கு தூரத்தை வந்து மெட்ரோ ட்ரெயின்லயும் போறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் மொத்தமா ஆபீஸ் போய் சேர்றதுக்கு 50 நிமிஷம் ஆகுமா. அப்ப இந்த இடத்துல நான் எப்படி எடுத்துக்கிறேன் பாருங்க. ஓகேவா, இப்படி எடுத்துப்போம். இந்த இடத்துல அவர் வீட்டுல இருந்து ஆபீஸ் போறாருன்னு வச்சுக்கோமா. இது வந்து தீபக்கோட ஹோம், இது தீபக்கோட ஆபீஸ். ஓகேங்களா, பாதி தூரம் தானே. அப்ப கரெக்டா மிட் பாயிண்ட் எடுத்துக்கணும். இதுதான் மிட் பாயிண்ட், வீட்டுக்கும் ஆபீஸ்க்கும் இடையில இருக்கக்கூடிய கரெக்டா சென்டர் பாயிண்ட். அப்ப என்ன சொல்லியிருக்கிறாங்க இவங்க, பாதி தூரம். ஓகேங்களா, பாதி தூரத்தை ஆட்டோலையும் மீதி தூரத்தை மெட்ரோலையும் போறாருன்னு வச்சுப்போம். அப்ப இங்க இருந்து இவ்வளவு தூரத்தை வந்து எதுல போறாரு, ஆட்டோல டிராவல் பண்ணி போயிருக்கிறாரு. மீதி இருக்கக்கூடிய பாதி தூரத்தை
மெட்ரோல டிராவல் பண்ணி போயிருக்கிறாரு. இப்படி போனாருன்னா அவருக்கு இந்த கண்டிஷன்ல மொத்தமா அவரோட ஆபீஸ் போய் ரீச் ஆகுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுமா? 50 மினிட்ஸ் ஆகுமா? 50 நிமிஷம் ஆகுது. ஓகே, இப்ப அடுத்த கண்டிஷன் வாங்க. இஃப் he covers the complete distance by metro, ஒருவேளை வீட்ல இருந்து ஆபீஸ் வரைக்கும் ஃபுல்லாவே அவர் மெட்ரோல போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், வெறும் 35 நிமிஷத்துல போய் சேர்ந்துருவாராம். இப்ப இந்த இடத்துக்கு நான் சின்னதா டயக்ராம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. இப்ப அதே தான், இங்க வந்து இது ஹோம், இது அவரோட ஆபீஸ், இது அதே மாதிரி என்னது மிட் பாயிண்ட். ஓகேவா? இப்ப இந்த இடத்துல என்ன, ஒரே மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்டேஷன் தான். எப்படி போறாரு? ஃபுல்லாவே மெட்ரோல போறாரு. வீட்ல இருந்து ஆபீஸ் வரைக்கும் ஃபுல்லாவே மெட்ரோல போறாரு. அப்படி ஃபுல்லாவே மெட்ரோல போனாரு அப்படின்னா அவருக்கு எவ்வளவு நேரம் ஆகுமா? ஜஸ்ட் 35 மினிட்ஸ்ல அவர் ஆபீஸ போய் ரீச் பண்ணிடுவாராம். இப்ப இந்த இடத்துல தான் நம்ம கவனமா பார்க்கணும். பாருங்க, வீட்ல இருந்து ஆபீஸ்க்கு டோட்டலாவே இதுலதான் போயிருக்கிறாரு, மெட்ரோல தான் போயிருக்கிறார். ஃபுல்லாவே மெட்ரோல தானே போயிருக்கிறார். அப்போ மொத்தமா வீட்ல இருந்து ஆபீஸ் வரைக்கும் போறதுக்கு 35 நிமிஷம் ஆகுது. அப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன், அப்போ இந்த பாதி தூரத்துக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கும், மீதி பாதி தூரத்துக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்னு சொல்லிட்டு என்னால ஈஸியா கண்டுபிடிச்சிடலாமா? வீட்ல இருந்து ஆபீஸ் ஃபுல்லா மெட்ரோ தான், ஃபுல்லா போனா 35 நிமிஷம். அப்போ இந்த வீட்ல இருந்து மிட் பாயிண்ட்டுக்கு அதுல பாதி நேரம் ஆயிருக்கும், மிட் பாயிண்ட்ல இருந்து ஆபீஸ்க்கு அதுல ஒரு பாதி நேரம் ஆயிருக்கும். 35ல பாதின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு ஹாஃப்னா எவ்வளவு கிடைக்கும்? 35ல ஹாஃப்னா நமக்கு ஒரு 17.5 கிடைக்கும். அப்ப எப்படி தெரியுது? டோட்டலா அவர் மெட்ரோல போனாருன்னு வச்சுக்கோங்களேன், வீட்ல இருந்து இந்த மிட் பாயிண்ட், ஓகேங்களா, சென்டர் பாயிண்ட் ரீச் பண்றதுக்கு அவருக்கு ஒரு 17 நிமிஷம் ஆகும். அந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து மறுபடியும் ஆபீஸை ரீச் பண்றதுக்கு அவருக்கு ஒரு 17 நிமிஷம் ஆகும். 17 பிளஸ் 17 எவ்வளவு ஆச்சு? 35 நிமிஷம் ஆச்சு. இது எதுல போனா? அவர் ஃபுல்லாவே மெட்ரோல போனா. அப்ப நமக்கு கிளியரா ஒரு விஷயம் தெரியுது. மெட்ரோல போனாருன்னா இங்க பாருங்க, மிட் பாயிண்ட்ல இருந்து ஆபீஸ் போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது? 17 நிமிஷம் ஆகுது. இப்ப இந்த இடத்துல நான் எதுல அப்ளை பண்ண போறேன் அப்படின்னா, இங்க அப்ளை பண்ணிடலாம். பாருங்க, எனக்கு மிட் பாயிண்ட்ல இருந்து ஆபீஸ் போறதுக்கு இங்க மெட்ரோல தானே போயிருக்கிறேன். அப்ப கண்டிப்பா இந்த இடத்த அவர் கவர் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் தான் எடுத்துப்பாரு? 17 நிமிஷம் தான் எடுத்திருப்பாரு. அப்ப இங்க எனக்கு டோட்டலா பாருங்க, எனக்கு பாதி தூரம் ஆட்டோ, பாதி தூரம் மெட்ரோ, மொத்தமா 50 நிமிஷம். அப்ப பாதி தூரம் மெட்ரோன்னா எனக்கு 17 நிமிஷம் தெரிஞ்சு போச்சு. அப்ப மொத்தம் 50 நிமிஷம் வரணும்னா இந்த பாதி தூரம் ஆட்டோல வந்தாருல, அப்ப ஆட்டோல வரும்போது இந்த இடத்துல எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சலாமா? இங்க நான் எவ்வளவு நேரம் போட்டா எனக்கு டோட்டல் 50 வருங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகேவா? நான் எவ்வளவு தூரம் போட்டா இங்க டோட்டல் 50 வருதுன்னு சொல்லி பார்க்கணும். இப்படி நான் பார்க்கும்போது எனக்கு 32.5 மினிட்ஸ். அப்போ அவர் ஆட்டோல போனாருன்னா பாதி தூரத்தை கவர் பண்றதுக்கு 32 நிமிஷம் ஆகும். அதே மெட்ரோல போனாருன்னா பாதி தூரத்தை கவர் பண்றதுக்கு 17 நிமிஷம் ஆகும். இந்த விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சு போச்சு. இப்ப எனக்கு கேள்வி என்ன கேக்குறாங்க, ஆனா பர்டிகுலர் டே he goes to his office and return by auto. ஓகேங்களா? அவர் என்ன பண்றாரு, ஒரு 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 பர்டிகுலர் டே அன்னைக்கு he goes to his office and return. அதாவது ஆபீஸ்க்கு போகும்போதும் சரி, திரும்ப ரிட்டர்ன் வரும்போதும் சரி, எதைத்தான் யூஸ் பண்ணியிருக்கிறாரு? ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோல தான் போயிருக்கிறாரு. அப்ப அவருக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு சொல்லி கொஸ்டின் கேட்கறாங்க. இப்ப இந்த கண்டிஷன் எழுதுறேன் பாருங்க. இப்ப அதே மாதிரிதான் இது ஹோம், இது அவரோட ஆபீஸ். ஓகேவா? இது அதே மாதிரி மிட் பாயிண்ட்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்ப என்ன பண்ணணும்? ஃபுல்லாவே ஆட்டோ தான். அப்போ இங்க இருந்து பாதி தூரம் ஆட்டோ, மறுபடியும் பாதி தூரம் ஆட்டோ, திரும்ப ரிட்டர்ன் வரும்போது அதே தான், ஃபுல்லா ஆட்டோ. அப்ப பாருங்க, எனக்கு ஆட்டோல போனாருன்னா பாதி தூரத்தை கவர் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது? 32 நிமிஷம். அப்ப அவரு இங்க ஆட்டோல தான் போயிருக்கிறாரு. அப்ப ஆட்டோல போயிருக்கிறாருன்னா இங்க வந்து 32.5 மினிட்ஸ் ஆயிருக்கும். ஹாஃப் ஆஃப் த டிஸ்டன்ஸ் கவர் பண்ண. ரிமைனிங் ஆஃப் இதுல தான் போயிருக்கிறாரு. அதே ஆட்டோ தான். பாதி தூரங்கிறப்போ பாதி எவ்வளவு தூரம் இருந்ததோ அதே தூரம் தான் ரெண்டாவது பாதி இருக்க போகுது. அப்போ 32 நிமிஷம்னா இங்கே எவ்வளவுதான் வரும்? ஆட்டோல போகும்போது 32 நிமிஷம் தான். அப்போ 32 பிளஸ் 32 எவ்வளவு வருது? 65 மினிட்ஸ் வருது. ஓகேங்களா? அப்ப என்ன அர்த்தம்? போறதுக்கு மட்டும் அவருக்கு 65 நிமிஷம் ஆகுது. அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க? போயிட்டு ரிட்டர்ன் வர வந்திருக்கிறாராம். அப்போ போகும்போது ஒரு 65 நிமிஷம், ரிட்டர்ன் வரும்போதும் சேம் அதே தான் வரப்போகுது. போகும்போது ஆட்டோல போனாரு, வரும்போது ஆட்டோல தான் வராருன்னா நமக்கு போகும்போது 65 நிமிஷம் சொல்லி பார்க்கும்போது ரிட்டர்ன் வரும்போது எவ்வளவு நேரம் தான் ஆகும்? அதே 65 மினிட்ஸ் தான் ஆகும். அப்ப 65 மினிட்ஸ் பிளஸ் 65 மினிட்ஸ் டோட்டலா எவ்வளவு நேரம் ஆயிருக்கு? 130 மினிட்ஸ் ஆகும். அவர் வந்து ஃபுல் டிஸ்டன்ஸையும் ஆட்டோலயே போயிட்டு ஆட்டோலயே ரிட்டர்ன் ஆனாருன்னா. இப்ப கான்செப்ட் புரிஞ்சுதா? சிம்பிளான கான்செப்ட் தான். நான் டயக்ராம் போட்டு எளிமையா சொல்லி கொடுத்துருக்கிறேன். எப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. கிளியரா புரியுதுல்ல? நமக்கு ஃபுல் மெட்ரோக்கு 35 நிமிஷம் சொன்னாங்க. அப்ப பாதி தூரத்தை கடக்கிறதுக்கு 17 நிமிஷம் ஆகும். அப்ப அதை வச்சு நான் மேல என்ன பண்ணிட்டேன்? மேல பாதி தூரம் மெட்ரோல தானே போனாரு. அது 17 நிமிஷம்னா அப்ப மேல மொத்தமா 50 நிமிஷம் சொன்னாங்க. அப்ப பாதி தூரம் ஆட்டோல போறதுக்கு 32 நிமிஷம் ஆகும். அப்ப எனக்கு மொத்த தூரத்தையும் ஆட்டோல போறதுக்கு 32 பிளஸ் 32 65 நிமிஷம். அப்ப போறதுக்கு 65 நிமிஷம், வரதுக்கு 65 நிமிஷம் ஆகும். மொத்தம் டோட்டலா 130 நிமிஷம் அவர் ஆட்டோல போயிட்டு வீட்டுக்கு வந்திருந்தாரு. கிளியரா? சோ இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான மாடல். சிம்பிளான மாடல் தான், பாத்துக்கோங்க. அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். இதுல பாருங்க,
Ravi travels 300 kilometer partly by train and partly by car. He takes 4 hours to reach if he travels 60 kilometer by train and rest by car. ஆக்சுவலா என்னன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்கு. இது வந்து பாயிண்ட் கிடையாது, இது வந்து கமான்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா? கொஸ்டின் இதுல வந்து ஸ்டேட்மெண்ட் முடியல. ஹீ டேக்ஸ், அதாவது மொத்தம் 300 கிலோமீட்டர். ரவி வந்து 300 கிலோமீட்டர் டிராவல் பண்றாரு. அதுல கொஞ்ச தூரத்தை ட்ரெயின்லையும் கொஞ்ச தூரத்தை கார்லயும் போறாரு. பார்ட் ஆஃப் த டிஸ்டன்ஸ் வந்து ட்ரெயின்ல போகணும், பார்ட் ஆஃப் த டிஸ்டன்ஸ் வந்து கார்ல போகணும். இப்போ அடுத்து என்ன சொல்றாங்கன்னா அடுத்த ஸ்டேட்மெண்ட், ஹீ டேக்ஸ் 4 hours டு ரீச் இஃப் ஹி டிராவல் 60 கிலோமீட்டர் பை ட்ரெயின் அண்ட் ரெஸ்ட் பை கார். அந்த 300 கிலோமீட்டர் இருக்குல்ல, அந்த 300 கிலோமீட்டர்ல 60 கிலோமீட்டர் ட்ரெயின்லையும் மிச்சம் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் கார்லயும். அப்போ மொத்தம் 300 கிலோமீட்டர்ல 60 கிலோமீட்டர் ட்ரெயின்ல போயிட்டாருன்னா மீதி 240 கிலோமீட்டர் கார்ல போறாரு. அப்படி அவர் டிராவல் பண்ணாருன்னா மொத்தமா 300 கிலோமீட்டர் கவர் பண்றதுக்கு 4 மணி நேரம் ஆகுமா. இப்ப அடுத்த கண்டிஷன் பாருங்க, he will take 10 minutes more if he were to travel 100 kilometer by train and rest by car. இப்ப இதுல என்ன சொல்றாங்கன்னா அவரு 100 கிலோமீட்டர் ட்ரெயின்ல போயிட்டு மீதி இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ், அதான் மீதி அப்ப எவ்வளவு 300 கிலோமீட்டர்ல 100 கிலோமீட்டர் ட்ரெயின்ல போயிட்டாருன்னா மீதி 200 கிலோமீட்டர் இருக்கும். அந்த 200 கிலோமீட்டர் கார்ல போனாருன்னா அவருக்கு இதுக்கு முன்னாடி 4 மணி நேரம் ஆச்சு. அப்ப அதுல இருந்து இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு 10 நிமிஷம் ஆகும். அப்ப 4 மணி நேரம் 10 நிமிஷம் ஆகுமா. அப்ப இந்த மாதிரி கொடுத்துட்டு எனக்கு என்ன கேட்கறாங்க, த ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின். ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான மாடல். இந்த கொஸ்டினை 2 விதமா சால்வ் பண்ணலாம். ஒன்னு நார்மலா ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணி சால்வ் பண்றது, இன்னொன்னு ஈக்குவேஷன் இல்லாம நம்ம லாஜிக்கா சால்வ் பண்றது. நான் ரெண்டையுமே நான் சொல்லித்தரேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரெடிஷனல் மெத்தட் எப்படி பண்றதுன்னு சொல்லி பார்ப்போம். நமக்கு இந்த இடத்துல 2 விஷயம் இருக்கு, ஒன்னு ட்ரெயின் ஒன்னு கார் இல்லையா. அதனால இந்த கொஸ்டின் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிக்கிறேன், ஃபர்ஸ்ட் நமக்கு ஸ்பீட் ஆஃப் ட்ரெயின் இருக்கு இல்லையா, ஸ்பீட் ஆஃப் ட்ரெயினை வந்து நம்ம என்னன்னு வச்சுப்போம், எஸ்டின்னு வச்சுப்போம். சரியா? அதே மாதிரி ஸ்பீட் ஆஃப் காரோட ஸ்பீடை வந்து நம்ம என்னன்னு வச்சுப்போம், எஸ்டின்னு வச்சுப்போம். இது ரெண்டுமே நமக்கு தெரியாது. கிளியரா? மொத்தம் 300 கிலோமீட்டர் போறோம். அப்ப பாருங்க, இந்த 300 கிலோமீட்டர்ல என்ன சொல்லியிருக்காங்க, 60 கிலோமீட்டர் ட்ரெயின்ல போகணுமா. அப்ப 60 கிலோமீட்டர் ட்ரெயின்ல போகணும்னா அந்த 60 கிலோமீட்டர் போறதுக்கு எவ்வளவு டைம் ஆகும்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு டைமுக்கான ஃபார்முலா வந்து டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. இப்ப ட்ரெயின்ல தானே போறோம், எவ்வளவு தூரம் போறோம், 60 கிலோமீட்டர் போறோம். இப்ப 60 டிவைடட் பை ட்ரெயினோட ஸ்பீட் எழுதணும். ட்ரெயினோட ஸ்பீட் எவ்வளோ, எஸ்டி. சரியா? இதுதான் அந்த 60 கிலோமீட்டருக்கான டைம். இப்ப பேலன்ஸ் ரெஸ்ட் பை கார்னு சொல்லி இருக்கிறாங்களா. அப்ப மீதி எவ்வளவு தூரம் இருக்கு, மீதி 240 கிலோமீட்டர் இருக்கு. இந்த 240 கிலோமீட்டர் கார்ல போறாங்கன்னா காரோட ஸ்பீட் எவ்வளோ, எஸ்சி. அப்போ ஃபர்ஸ்ட் உள்ளது ட்ரெயினுக்கு போறதுக்கான டைம், இது கார் எடுத்துக்கிட்ட டைம், இது ரெண்டும் சேர்த்து டோட்டலா ஆன டைம் தான் எவ்வளோ, 4 hours. இது ஒரு ஈக்குவேஷன். இப்ப அடுத்த கண்டிஷன் படி கொடுக்கும்போது எப்படி கொடுத்துருக்காங்க, 100 கிலோமீட்டர் ட்ரெயின்ல போகணுமா. அப்ப இது எப்படி எழுதிக்கலாம், 100 டிவைடட் பை எஸ்டி பிளஸ் இப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும், 200 கிலோமீட்டர் இருக்கும். இந்த 200 கிலோமீட்டர் கார்ல போனோம்னா எனக்கு எவ்வளோ நேரம் ஆகுமா, எக்ஸ்ட்ரா ஒரு 10 நிமிஷம் ஆகுமா. எக்ஸ்ட்ரா ஒரு 10 நிமிஷம்னா என்ன பண்ணிக்கலாம், 4 hours 10 minutes ஆயிருக்கும். இப்போ இந்த 2 ஈக்குவேஷனும் நீங்க கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் இந்த கொஸ்டினை சிம்பிளா நம்மளால சால்வ் பண்ண முடியும். எப்படி நான் சால்வ் பண்றேன்னு பாருங்க, ஈஸியா சால்வ் பண்ணலாம். முதல் விஷயம் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, இங்க பாருங்க, இதுல வந்து எனக்கு என்ன தேவை, ட்ரெயின் தான் தேவை. அப்ப ட்ரெயின் தேவைன்னா இந்த இடத்துல கார், இந்த ட்ரெயின் டேர்ம் மட்டும் இருந்தா போதும். இந்த கார் டேர்ம் வந்து எனக்கு கேன்சல் ஆகணும். இந்த கார் டேர்ம் கேன்சல் ஆகிறதுக்காக நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, தெளிவாக கவனிச்சுக்கோங்க. முதல் விஷயம் நான் பண்ண வேண்டியது, இங்க வந்து 240 இருக்கு, இங்க வந்து 200 இருக்கு. சரியா? இது ரெண்டும் கேன்சல் ஆகணும் அப்படின்னா இது ரெண்டும் சேம் ஆகணும். ஓகே, இப்போ இந்த 2 டேர்மை ஈக்குவேட் பண்றதுக்காக நான் என்ன பண்றேன், இங்க 240 இருக்கு, இங்க 200 இருக்கு. ஸோ ரெண்டுமே சேமா மாறுறதுக்காக என்ன பண்ணிக்கலாம், இந்த 240 வந்து நம்ம 5 ஆல மல்டிப்ளை பண்ணும். ஸோ 240 into 5னா நமக்கு எவ்வளவு கிடைக்கும், 24 into 5னா ஒரு 120, 1200 கிடைக்கும். அப்ப இந்த இடத்துல 1200 வருதுன்னா இங்க உங்களுக்கு 200 கூட எதை மல்டிப்ளை பண்ணா 1200 வரும், 6 ஆல மல்டிப்ளை பண்ணா கிடைக்கும். புரியுதா? ஸோ இப்போ நான் 5 into 240, இது 1200 by SCன்னு வந்துடும். இது 6 into 200, 1200 by SCன்னு வந்துடும். ஸோ ரெண்டும் சேம் ஆயிடுச்சு. அப்போ இங்க நீங்க ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்றதுக்கு இங்க நீங்க 5 ஆல மல்டிப்ளை பண்ணா இங்கே நீங்க 5 ஆல மல்டிப்ளை பண்ணும், இந்த சைடும் 5 ஆல மல்டிப்ளை பண்ணும். அதே மாதிரி தான் இங்க நீங்க இந்த 100 கூட 6 ஆல மல்டிப்ளை பண்ணும். அதே நேரத்துல இந்த 4 hours 10 minutes இருக்குல்ல, இது கூட என்ன பண்ணிக்கணும், 6 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும். இப்போ ஃபைனலா சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன ஆகுது பாருங்க, எனக்கு இங்க வந்து எவ்வளவு கிடைக்கும், 60 into 5. ஸோ 60 into 5னா நமக்கு வந்து ஒரு 300 by STன்னு இருக்கு, இங்க 600 by STன்னு இருக்கு. அப்ப கீழே உள்ளதுதான் பெருசா இருக்கு, மேல உள்ளது சின்னதா இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன், கீழே உள்ளதுல இருந்து மேல உள்ளதை மைனஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? கீழே உள்ள ஈக்குவேஷன்ல இருந்து மேல இருக்கக்கூடிய ஈக்குவேஷனை மைனஸ் பண்ணிக்கிறேன். அப்ப பாருங்க, இங்க வந்து 1200 by SC, இங்கேயும் 1200 by SC. அப்போ சப்ராக்ட் பண்ணும்போது ரெண்டு என்ன ஆயிடும்,
கேன்சல் ஆயிடும். இங்க நமக்கு என்ன இருக்கு 600/ST இருக்கு, இங்க 300/ST இருக்கு. அப்ப 600/ST ல இருந்து 300/ST மைனஸ் பண்ணா எனக்கு பேலன்ஸ் எவ்வளவு கிடைக்கும்? 300/ST தான் கிடைக்கும். ஓகேவா? இப்ப எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இங்க என்ன மட்டும் வந்துருச்சு 300/ST வந்துருச்சு. இங்க எனக்கு மேல என்ன இருக்கு 5 4 20 இருக்கு. இங்க எனக்கு என்ன இருக்குன்னா 4 hours 10 minutes into 16 இருக்கு. இத மட்டும் நான் சிம்பிளிஃபை பண்றது எப்படின்னு பாருங்க. 4 hours 6 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது எவ்வளவு 4 மணி நேரம் இன்ட்டு 6னா எவ்வளவு 24 மணி நேரம் கிடைக்கும். இந்த 6 கொண்டு 4 மணி நேரத்தை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா மொத்தம் 24 hours கிடைக்கும். ஓகேவா? இது மட்டும் எவ்வளவு கிடைக்குது 24 hours. அடுத்து இந்த 6 கொண்டு இந்த 10 நிமிஷத்தை மல்டிப்ளை பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 6 into 10 எவ்வளவு கிடைக்கும் 60 minutes. அப்ப 60 minutesனா அது ஒரு 1 hour. அப்ப ஆக மொத்தம் 24 மணி நேரம் பிளஸ் ஒரு மணி நேரம். அப்ப மொத்தம் எவ்வளவு மணி நேரம் வந்துருச்சு 25 hours வந்துருச்சு. அப்ப இங்க எனக்கு 25 hours இருக்கு, இங்க எவ்வளவு 4 5 20 hours இருக்கு. அப்ப 25 minus 20 எவ்வளவு கிடைக்கும் 5 கிடைக்கும். அப்ப 300/ST equal to 5. அப்ப கேன்சல் பண்ணும்போது 5 டேபிள்ல கேன்சல் பண்ணா 60. then finally ST equal to எவ்வளோ 60 km/h. ஸோ கொஸ்டின்கான ஆன்சர் அதுதான். ஆப்ஷன் பி 60 km/h தான் இந்த கொஸ்டின்கான ஆன்சர். ஈஸியான கொஸ்டின் தாங்க. இந்த இடத்துல நீங்க இந்த ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணிட்டு கரெக்டா உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வச்சுட்டு மிச்சம் இருக்கக்கூடியதை கேன்சல் பண்ணணும். இது நார்மல் ஈக்குவேஷன் நம்ம பண்ற மாதிரி தான். பேசிக்கா நீங்க இந்த மாதிரி சால்வ் பண்றது உங்களுக்கு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி சால்வ் பண்றது வந்து எல்லா கொஸ்டினுக்குமே செட் ஆயிடும். இது போக லாஜிக்கான மெத்தடும் ஒன்று இருக்கு. அந்த லாஜிக் மெத்தட் படி நீங்க போட்டாலும் இந்த கொஸ்டின் நீங்க ஈஸியா சால்வ் பண்ணலாம். அது என்னங்கிறத நான் இப்ப அடுத்து சொல்றேன். இப்ப இது கிளியரா புரிஞ்சிருச்சுல. இப்போ ஒருவேளை உங்களுக்கு இதே நேரத்துல காரோட ஸ்பீடு வேணும்னு வச்சுக்கோங்களேன். நான் இப்ப என்ன பண்ணுவேன்னா கார் ஸ்பீடு ஒருவேளை கேட்டிருந்தாங்கன்னா இந்த ட்ரெயின் ஸ்பீடை கேன்சல் பண்ணுவேன். அப்ப ட்ரெயின் ஸ்பீடை கேன்சல் பண்றதுக்கு இங்க எவ்வளவு இருக்கு, இங்க 60 இருக்கு, இங்க 100 இருக்கு. ஓகேவா? அப்போ இது மாறணும்னா நான் என்ன பண்ணுவேன், இந்த 60 10ஆலையும் மல்டிப்ளை பண்ணா இது 600ன்னு மாறிடும். இந்த 100 6ஆல மல்டிப்ளை பண்ணா இது என்னன்னு மாறிடும், இதுவும் 600ன்னு மாறிடும். இல்லைன்னா இந்த 60 நீங்க 5ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இது உங்களுக்கு எவ்வளவு மாறுது 60 5ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 300ன்னு மாறுது. இந்த 100 3ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இது 300ன்னு மாறிடும். அப்போ உங்களுக்கு இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க சிம்பிளிஃபை பண்ணும்போது உங்களுக்கு SC-யோட வேல்யூ கிடைக்கும். இப்ப நம்ம கேட்டது ஸ்பீட் ஆஃப் ட்ரெயினுங்கிறதுனால நான் ட்ரெயினை கண்டுபிடிச்சேன். ஒருவேளை ஒரு சில கொஸ்டின்ல வந்து ட்ரெயினோட ஸ்பீடும் கேட்கலாம், காரோட ஸ்பீடும் கேட்கலாம். அப்ப ஏதாவது ஒண்ணு கண்டுபிடிச்சு இப்ப இந்த இடத்துல ST வந்து 60 km/h கண்டுபிடிச்சாச்சு, அதாவது ஸ்பீட் ஆஃப் ட்ரெயின். அப்போ இந்த 60 கொண்டு போயிட்டு இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ல ஏதாச்சும் ஒண்ணுல சப்ஸ்டியூட் பண்ணும்போது உங்களுக்கு காரோட ஸ்பீடு ஈஸியா கிடைக்கும். தெளிவா புரிஞ்சிருச்சா? இப்ப அடுத்த மெத்தட் போமா. இந்த கொஸ்டின் இன்னொரு மெத்தட்ல சால்வ் பண்ணலாம்னு சொல்லியிருந்தாலும் அது எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்ப்போம். அது ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஓகே, சோ அதுக்கு நான் இங்க இந்த பக்கம் எழுதுறேன் பாருங்க. எப்படி எழுதணும்னா அது அவங்க எப்படி கொடுத்துருக்காங்க, ட்ரெயின் சரியா, ட்ரெயின்ல கொஞ்சம் தூரம் போறாங்க, அடுத்த கார்ல கொஞ்சம் தூரம் போறாங்க சரியா, ட்ரெயின்ல போறாங்க கார்ல போறாங்க. இப்ப எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ட்ரெயின்ல 60 கிலோமீட்டரும் கார்ல 240 கிலோமீட்டரும் டிராவல் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு மொத்தமா அவங்களோட டெஸ்டினேஷன் ரீச் பண்றதுக்கு 4 மணி நேரம் ஆகுது. ரெண்டாவது கண்டிஷன்ல என்ன கொடுத்தாங்க, ட்ரெயின்ல 100 கிலோமீட்டரும் கார்ல மிச்சம் இருக்கக்கூடிய 200 கிலோமீட்டர் டிராவல் பண்ணா அவங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகுதான் 4 hours 10 minutes ஆகுதுன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. இப்ப இந்த இடத்துல நம்ம எப்படி அப்ரோச் பண்ண போறோம்னா தெளிவா கவனிச்சுக்கோங்க. எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல இருந்து ரெண்டாவது கண்டிஷன் பார்க்கும்போது எனக்கு ட்ரெயினோட ஸ்பீடு தானே கேட்டிருக்காங்க. அப்ப நான் என்ன பண்ண போறேன் பாருங்க, ட்ரெயின் வந்து இங்க ஃபர்ஸ்ட் 60 கிலோமீட்டர் தான் டிராவல் பண்ணாங்க, இங்க இப்போ 100 கிலோமீட்டர். அப்போ எத்தனை கிலோமீட்டர் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க, ஒரு 40 கிலோமீட்டர் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. புரியுதா? அதாவது ட்ரெயின்ல கவர் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ 60 கிலோமீட்டர்ல இருந்து என்ன பண்றாங்க 40 கிலோமீட்டரா இன்க்ரீஸ் பண்ணதுனால இங்க எனக்கு டைம் என்ன ஆகுது, ஒரு 10 நிமிஷம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. புரியுதா உங்களுக்கு என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு? இங்க உங்களுக்கு டிஸ்டன்ஸ் ட்ரெயின்ல நீங்க டிராவல் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ 60 கிலோமீட்டர்ல இருந்து 40 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டரா ஒரு 40 கிலோமீட்டர் இன்க்ரீஸ் பண்ணதுனால உங்களுக்கு டைம்ல எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது, 10 நிமிஷம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா இங்க பாருங்க, கார்ல எவ்வளவு தூரம் போறீங்க, பேலன்ஸ் 240 கிலோமீட்டர் போயிருக்கீங்கல்ல. அப்ப வந்து இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா இங்க 60ன்னு இருந்ததுல, இந்த 60 100ஆ மாறிடுச்சு. 60ல இருந்து 40 நீங்க இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு மாறுது, இது 100ஆ மாறுது. இப்போ நான் இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ண போறேன்னா மொத்தம் 300 கிலோமீட்டரையுமே நான் இதுல போறேன், ட்ரெயின்ல போறேன். மொத்தம் 300 கிலோமீட்டருமே நான் ட்ரெயின்ல போனேன்னா எனக்கு டைம் எவ்வளவு ஜாஸ்தி ஆகுங்கிறத நான் கண்டுபிடிக்க போறேன். அப்போ இங்க இருந்து இங்க கம்பேர் பண்ணும்போது தெளிவா கவனிச்சுக்கணும். இப்போ எவ்வளவு தூரம் போறாங்க, 60 கிலோமீட்டர் தான் ட்ரெயின்ல போறாங்க சரியா. ஒருவேளை நான் 100 கிலோமீட்டர் ட்ரெயின்ல போயிருந்தேன்னா எனக்கு 40 கிலோமீட்டர் அதிகமாகுது, அதனால 10 நிமிஷம் ஜாஸ்தி ஆகுது. ஆனா இப்ப நான் 60 கிலோமீட்டர் தானே ட்ரெயின்ல போறேன். அப்ப எனக்கு மொத்தம் 300 கிலோமீட்டருமே நான் ட்ரெயின்ல போகணும்னா இன்னும் எவ்வளவு தூரம் நான் இன்க்ரீஸ் பண்ணணும், 60ல இருந்து 240 கிலோமீட்டர் நான் இன்க்ரீஸ் பண்ணணும்.
புரியுதா? 60ல இருந்து இன்னும் 240 கிலோமீட்டர் நான் இன்க்ரீஸ் பண்ணாதான் எனக்கு மொத்தம் 300 கிலோமீட்டருமே நான் இதுல போக முடியும், ட்ரெயின்ல போக முடியும். அப்ப இங்க பாருங்க 60ல இருந்து இங்க 40 கிலோமீட்டர் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப 40 கிலோமீட்டர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு 10 நிமிஷம்னா 240 கிலோமீட்டர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு எவ்வளவு நேரம்னு சொல்லி பாக்குறதுக்கு என்ன பண்ணணும்னா 240 எப்படி வரும்? 40 கூட 6 மல்டிப்ளை பண்ணா 240ன்னு வந்துருமா? அப்போ உங்களுக்கு 40 கிலோமீட்டர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு 10 நிமிஷம்னா 6 இன்ட்டு 40 தான் 240. அப்ப இங்க நீங்க 6ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இங்க என்ன பண்ணிக்கணும்? 6ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்ப புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு? இந்த இடத்துல 6 இன்ட்டு 40 அப்ப எவ்வளோ? 240. அப்போ 60 கிலோமீட்டர்ல இருந்து எக்ஸ்ட்ரா ஒரு 240 கிலோமீட்டர் நீங்க இன்க்ரீஸ் பண்றதுக்கு உங்களுக்கு எவ்வளவு நேரம் ஜாஸ்தி ஆகுது? இன்க்ரீஸ் பண்றதுனால உங்களுக்கு டைம்ல எவ்வளவு நேரம் ஜாஸ்தி ஆகுது? 10 நிமிஷம் ஒரு இன்ட்டு 6னா எவ்வளோ? 60 நிமிஷம் வருமா? அப்ப 60 நிமிஷம்னா எவ்வளவு நேரம்? எக்ஸாக்டா 1 ஹவர். அப்ப இந்த கொஸ்டின் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்? நான் வந்து ஸ்டார்டிங்ல ட்ரெயின்ல 60 கிலோமீட்டர் டிராவல் பண்ணேன், கார்ல 240 கிலோமீட்டர் டிராவல் பண்ணேன். அப்ப எனக்கு 4 மணி நேரம் ஆச்சு. இப்ப நான் என்ன பண்றேன்? ட்ரெயின்ல போகக்கூடிய அந்த டிஸ்டன்ஸை ஃபுல்லா 300 கிலோமீட்டரா மாத்த போறேன். அப்ப இதை 300 கிலோமீட்டரா மாத்தணும்னா இதுல 60 கூட எவ்வளவு ஆட் பண்ணா 300 வரும்? 240 வரும். அப்போ இங்க நீங்க 240 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி போறீங்கன்னா உங்களுக்கு டைம் இன்னும் எக்ஸ்ட்ரா எவ்வளவு ஆகுது? 1 மணி நேரம் ஆகுது. அப்போ இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு 4 மணி நேரம், இப்ப எக்ஸ்ட்ரா ஒரு 1 மணி நேரம். அப்போ நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரெயின்ல போறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரெயின்ல போனீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 300 கிலோமீட்டரையும் ட்ரெயின்ல கவர் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 4 + 1 5 மணி நேரம் ஆகும். அப்போ உங்களுக்கு ட்ரெயினோட ஸ்பீட் ஆஃப் ட்ரெயின் வேணும்னா எவ்வளவு தூரம்? 300 கிலோமீட்டரை கவர் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கிறீங்க? 5 மணி நேரம். ஸோ 300/5 கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? 60 கிலோமீட்டர் பெர் ஹவர். இவ்வளவுதாங்க. புரியுதா? இந்த ஈக்குவேஷன்லாம் எதுவுமே நான் ஃபார்ம் பண்ணல, ஜஸ்ட் இங்க வந்து லாஜிக்கா இந்த கொஸ்டின் நம்ம அப்ரோச் பண்றோம். கிளியரா புரியுதா? நான் சொல்லி கொடுத்தது ஃபர்ஸ்ட் டைம் நிறைய பேருக்கு புரியாதுதான், ஓகேங்களா? கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டமா தான் இருக்கும். ஆனா சிம்பிளான ஒரு கான்செப்ட் உங்களுக்கு புரியலைன்னா 2-3 முறை திரும்ப பேக்வேர்ட்ல போயிட்டு திரும்ப திரும்ப கேளுங்க, ஓகேங்களா? நான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து 60 கிலோமீட்டர் நம்ம ட்ரெயின்ல போறோம், அது 100 கிலோமீட்டரா மாத்தும் போது ஜஸ்ட் ஒரு 40 கிலோமீட்டர் நான் இன்க்ரீஸ் பண்றது, அதாவது ட்ரெயின்ல போகக்கூடிய அந்த டிஸ்டன்ஸை 40 கிலோமீட்டர் இன்க்ரீஸ் பண்றதுனால எனக்கு டைம்ல 10 நிமிஷம் ஜாஸ்தி ஆகுது. நான் இப்போ என்னோட டார்கெட் என்னன்னா மொத்தம் 300 கிலோமீட்டருமே நான் ட்ரெயின்ல தான் போறேன் அப்படிங்கிற மாதிரி நான் அஸ்யூம் பண்ண போறேன். அப்போ அப்போ 60 கிலோமீட்டர்ல இப்ப நான் போய்கிட்டு இருக்கேன்னா 300 கிலோமீட்டர் நான் ட்ரெயின்ல போனேன்னா 240 கிலோமீட்டர் நான் இன்க்ரீஸ் பண்ணும். அப்போ 40 கிலோமீட்டர் இன்க்ரீஸ் பண்ணும்போது எனக்கு 10 நிமிஷம் கூடுச்சு. அப்போ 240 கிலோமீட்டர் இன்க்ரீஸ் பண்ண போறேன்னா 6 × 40 தானே எனக்கு 240. அப்போ நமக்கு டைமும் 6 × 10 60 நிமிஷம் ஜாஸ்தி ஆகும். அப்போ எக்ஸ்ட்ரா எனக்கு 1 மணி நேரம் ஆகும். அப்போ மொத்த டிஸ்டன்ஸ் 300 கிலோமீட்டர் நான் ட்ரெயின்ல போகும்போது 4 + 1 5 மணி நேரம் எனக்கு எடுக்கும். அப்போ 300 கிலோமீட்டர் நீங்க ட்ரெயின்ல கவர் பண்ணீங்கன்னா 5 மணி நேரம். அப்போ ட்ரெயினோட ஸ்பீடு வேணும்னா டிஸ்டன்ஸ் 300, டைம் வந்து 5 ஹவர்ஸ். ஸோ 300/5 உங்களுக்கு வந்து டைரக்டா ட்ரெயினோட ஸ்பீடு 60 கிலோமீட்டர் பெர் ஹவர்னு கிடைச்சிடும். தெளிவா புரிஞ்சுதா? ஸோ இந்த மாதிரி இந்த கொஸ்டின் நீங்க அப்ரோச் பண்ணலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாம். நெக்ஸ்ட் இது பாருங்க. A distance of 600 km is to be covered in 2 parts. In first phase, 120 km is traveled by train and the rest by car, and it took a total of 8 hours. But if 200 km is covered by train and rest by car, it takes 20 minutes more. Find the average speed of car and train. அப்ப இந்த இடத்துல காரோட ஸ்பீடையும் கண்டுபிடிக்கணும், ட்ரெயினோட ஸ்பீடையும் கண்டுபிடிக்கணும். சரி, எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்க. போன கொஸ்டின் மாதிரி எடுத்துக்கலாம். மொத்தம் 600 கிலோமீட்டரா, அது 2 பார்ட்டா போறாங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல வந்து 120 கிலோமீட்டர் ட்ரெயின்லயும் மிச்சம் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து கார்லயும். அப்ப நான் எழுதிக்கிறேன் மேல, ஓகேவா? ட்ரெயின், கார் எப்படி கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஒரு 120 கிலோமீட்டர். 120 கிலோமீட்டர் ட்ரெயின்லன்னா மொத்தம் 600ல 120 போச்சுதுன்னா பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும்? 480 கிலோமீட்டர் கார்ல போறாங்க. இப்படி போனா உங்களுக்கு டோட்டலா 8 ஹவர்ஸ் ஆகுது. கிளியரா? அடுத்து என்ன சொல்றாங்க? ஒருவேளை 200 கிலோமீட்டர் ட்ரெயின்ல போனா, சரியா? 200 கிலோமீட்டர் ட்ரெயின்ல போயிருந்தாங்கன்னா அப்ப மிச்சம் 400 கிலோமீட்டர் கார்ல போயிருப்பாங்களா? இப்படி போனாங்கன்னா அவங்களுக்கு 20 நிமிஷம் ஜாஸ்தி ஆகுமா? அப்ப எவ்வளோ? 8 ஹவர்ஸ் 20 மினிட்ஸ் ஆகுது. இப்போ கொஸ்டின் என்ன? நீங்க காரோட ஸ்பீடையும் கண்டுபிடிக்கணும், ட்ரெயினோட ஸ்பீடையும் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்க. இப்ப ட்ரெயினே எடுத்துக்கோங்க. இங்க எனக்கு பாருங்க, ட்ரெயின்ல இப்ப நான் 120 கிலோமீட்டர் தான் போறேன், இங்க 200 கிலோமீட்டர். அப்ப நான் எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணிருக்கேன்? ட்ரெயின்ல போகக்கூடிய டிஸ்டன்ஸ் ஒரு 80 கிலோமீட்டர் இன்க்ரீஸ் பண்ணதுனால எனக்கு டைம் எவ்வளவு ஜாஸ்தி ஆகுது? ஒரு 20 மினிட்ஸ் டைம்ல ஜாஸ்தி ஆகுது. அப்ப நான் என்ன பண்ணணும்? மொத்தம் 600 கிலோமீட்டருமே ட்ரெயின்ல போக போறேன் அப்படிங்கிற மாதிரி நான் அசியூம் பண்ண போறேன்னா, ஆல்ரெடி 120 கிலோமீட்டர் நான் ட்ரெயின்ல போறேன். அப்போ
இன்னும் நான் 600 கிலோமீட்டர் ட்ரெயின்ல போகணும்னா இந்த கார்ல போன 480 இருக்குல்ல, அப்ப எக்ஸ்ட்ரா 480 நான் ஆட் பண்ணாதான் எனக்கு மொத்த 600 கிலோமீட்டர் நான் ட்ரெயின்ல போற மாதிரி வரும். அப்ப நான் எக்ஸ்ட்ரா 480 ஆட் பண்ணணும்னா இங்க ஆல்ரெடி எவ்வளவு இருக்கு? 80 ஆட் ஆச்சுதுன்னா 20 மினிட்ஸ். அப்போ 480 ஆட் ஆகணும்னா நீங்க 80 கூட 6ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துடும்? 120. அது கூட 80 ஆட் ஆகும்போது டைம்ல 20 மினிட்ஸ் ஆட் ஆகுது. இப்போ எனக்கு எவ்வளவு ஆட் பண்ணணும்? 480 ஆட் பண்ணாதான் எனக்கு டோட்டல் 600 ட்ரெயின்ல போற மாதிரி கண்டிஷன் வரும். போன கொஸ்டின்ல பண்ணோம்ல அதே தான். இப்போ 80 கூட நான் 6ஆல மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு எவ்வளவு வருது? 480ன்னு சொல்லி வருது. அப்ப நான் வந்து பாருங்க, ஒரு 80 நான் ஆட் பண்ணணும்னா 20 நிமிஷம் எனக்கு ஜாஸ்தி ஆகுது. அப்ப நான் 480 ஆட் பண்ணணும்னா 6 into 80. அப்போ இங்க 20 மினிட்ஸ் இன்டூ 6ன்னு போடும்போது மொத்தம் எவ்வளவு? 120 நிமிஷம் வரும். 120 நிமிஷம்னா அவர்ஸா மாத்தும் போது 2 மணி நேரம். அப்போ நான் 120 கிலோமீட்டர் ட்ரெயின்ல போனேன். 120 கிலோமீட்டர் மட்டும் ட்ரெயின்ல போனா எனக்கு 8 மணி நேரம் ஆச்சு. இப்ப அது கூட சேர்த்து எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த 480 கிலோமீட்டர் சேர்த்து மொத்தமா 480 கிலோமீட்டர் நான் இன்க்ரீஸ் பண்ணும்போது எனக்கு டைம்ல எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது? 2 ஹவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ மொத்தமா 120 பிளஸ் இந்த இன்க்ரீஸ் ஆன 480 மொத்தம் சேர்த்து எவ்வளோ? 600 கிலோமீட்டர். இந்த 600 கிலோமீட்டரும் நான் ட்ரெயின்ல போனேன் அப்படின்னா எனக்கு 8 பிளஸ் 2 மொத்தம் எவ்வளவு நேரம் ஆகும்? 10 மணி நேரம் ஆகும். இது எதுக்கு? ட்ரெயினுக்கு. ஆனா ட்ரெயினை வச்சுதானே இதை நம்ம எழுதியிருக்கோம். அப்ப நீங்க ஃபுல்லா 600 கிலோமீட்டர் நீங்க ட்ரெயின்ல போகும்போது உங்களுக்கு 10 மணி நேரம் ஆகுதுன்னா அப்ப ட்ரெயினோட ஸ்பீட் என்னவா இருக்கும்? டிஸ்டன்ஸ் 600, டைம் எவ்வளோ? 10. ஸோ ஆன்சர் இஸ் 60 கிலோமீட்டர் பெர் அவர். அப்ப ட்ரெயினோட ஸ்பீடு கண்டுபிடிச்சிட்டோம், 60 கிலோமீட்டர் பெர் அவர்னு சொல்லிட்டு. இங்க என்ன கேக்குறாங்க? காரும் கேக்குறாங்க, ட்ரெயினும் கேக்குறாங்க. ஸோ 2 ஆப்ஷன்ல இருக்கு. ஒன்னு ஏயா இருக்கலாம், பியா இருக்கலாம். சரியா? அப்ப நீங்க என்ன பண்ணணும்? இந்த இடத்துல காருக்கும் நீங்க கண்டுபிடிச்சாதான் இந்த கொஸ்டினை ஈஸியா சால்வ் பண்ண முடியும். சரி, கார் நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ரிவர்ஸ்ல இங்க இருந்து வரலாம். நீங்க 400ல இருந்து 480 அப்படின்னு சொல்லிட்டு காருக்கும் நீங்க அந்த மாதிரி சால்வ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஒன்றும் கஷ்டம் கிடையாது, ஈஸி தான். ஆனா என்ன பண்ணுங்க, இதை வந்து ஜஸ்ட் இந்த ட்ரெயின் கண்டுபிடிச்சிட்டீங்களா, இப்ப கார் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் இன்னொரு ஒரு வழி சொல்றேன். என்ன வழி அப்படின்னா, நமக்கு பாருங்க 120 கிலோமீட்டர் ட்ரெயின்ல போகணுமா? இப்ப ஈக்குவேஷனா நான் எழுதுறேன் பாருங்க. 120 கிலோமீட்டர் ட்ரெயின்ல போனாங்க. அப்போ 120 கிலோமீட்டர் ட்ரெயினோட ஸ்பீடு கண்டுபிடிச்சிட்டேன் எவ்வளோ? 60 பிளஸ் இதுக்கப்புறம் என்ன பண்றாங்க? கார்ல எவ்வளவு தூரம் போயிருக்காங்க? 480 கிலோமீட்டர் போயிருக்காங்க. இது டிவைடட் பை காரோட ஸ்பீடு எனக்கு தெரியாது, அதனால எஸ்சின்னு வச்சிருக்கேன். இதுக்கு மொத்தமான டைம் தான் எவ்வளோ? 8 ஹவர்ஸ். இதை நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எழுதுனல அந்த மாதிரி எழுதி வச்சிருக்கேன். இப்போ இதை நான் சிம்பிளிஃபை பண்ணும்போது எனக்கு ஈஸியா இருக்கும் பாருங்க. இங்க 2ஆல கேன்சல் ஆயிடுமா? அப்போ 480 டிவைடட் பை எஸ்சி ஈக்குவல் டு இந்த 2 அங்க போச்சுதுன்னா 8 minus 2 6ன்னு மாறிடும். இப்போ 6ஆல கேன்சல் பண்ணும்போது எவ்வளவு வருது? 80. ஃபைனலா எஸ்சி ஈக்குவல் டு எவ்வளோன்னு வந்துடும்? 80 கிலோமீட்டர் பெர் அவர். ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து நமக்கு காரோட ஸ்பீடு 80 அண்ட் ட்ரெயினோட ஸ்பீடு 60. அப்போ 80 60 தான் ஆன்சர். ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, 80 and 60 கிலோமீட்டர் பெர் அவர். கிளியரா புரிஞ்சுதா? ஸோ இப்போ பார்த்த மாடல் வந்து கொஞ்சம் லென்த்தியான கொஸ்டின் தான். ஆனா என்னன்னா, நம்ம இந்த மாதிரி லாஜிக்கா போடும்போது இந்த கொஸ்டினை ஈஸியா நம்மளால அப்ரோச் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம்ஸ்ல நிறைய இந்த மாதிரி கொஸ்டின் நீங்க பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அது எல்லாமே நீங்க இனிமே பார்க்கும்போது கஷ்டம் இல்லாம தெளிவா நீங்க ஃபுல்லா ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஈஸியா உங்களால சால்வ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இதோட இன்னைக்கான செஷனை முடிச்சுக்கலாம். இன்னைக்கு பார்த்த கொஸ்டின் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். புதுசா ஏதாவது படிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. பார்த்துட்டு அப்படியே விட்டுறாதீங்க. இது மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து இன்னும் என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாடல்ஸ் எல்லாம் எடுத்து அதை சால்வ் பண்ணி பார்க்கும்போது இதுல இன்னும் கூட உங்களுக்கு தெளிவா ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா? ஸோ அடுத்த கிளாஸ்ல இதே இதுல இன்னும் இருக்கக்கூடிய வேற வேற கான்செப்டை பார்க்கலாம். ஓகேங்களா? ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க கொடுக்கக்கூடிய சப்போர்ட்னால தான் இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து கண்டிப்பா என்னால போட முடியும். ஓகேவா? இடையில வந்து கொஞ்சம் ஒரு சில ப்ராப்ளம்ஸ், பர்சனல் ரீசன்ஸ்னால வீடியோஸ் வந்து கண்டினியூவா போட முடியல. இன்னில இருந்து உங்களுக்கு டெய்லி வீடியோ வந்துடும். ஸோ இனிமே இந்த பிரேக் இல்லாம நான் பாத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ அடுத்த கிளாஸ்ல இன்னொரு கான்செப்டோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ, பாய்.